மற்றொரு முக்கிய செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்புடன் நடந்து வரும் நிலையில் இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு இந்த தேர்தலில் எப்படி இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று ஒரே கட்டமாக 234 தொகுதிகளிலும் நடைபெறுகிறது. காலை 7 மணி தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 13,82,049 பேரும், பெண் வாக்காளர்கள் 19,97,983 பேரும், இதர 324 பேர் என 27,80,356 பேர் வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்காக மாவட்டம் முழுவதும் 3,468 வாக்குச்சாவடிகளும் மற்றும் ஒரு துணை வாக்குச்சாவடிகள் என 3,469 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரிய 16,664 வாக்குச்சாவடி அலுவலர்களும், பதற்றமான மற்றும் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணிபுரிய 254 நுண் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் போலீஸ் பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக 1,335 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காகவே ஏற்கனவே 6,203 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 4,158 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 4,503 யாருக்கு வாக்களித்தோம் என தெரியப்படுத்தும் விவிபாட் ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. குறிப்பாக காலை 7 மணி முதலே சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் முதியவர்கள், முதல் முறை வாக்காளர்கள் என அனைத்து தரப்பினருமே குவிந்து தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றி வாக்கு செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி, மகன் அனைவரும் வாக்கு செலுத்தினர். இதே போல சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வாக்களித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாகவே செயல்பட்டு வருவதாகவும், இடி, சிபிஐ போல தேர்தல் ஆணையமும் பாஜகவின் ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். மேலும் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். முதல் முறை அந்த வாக்கு பட்டனை அழுத்தியவுடன் அதில் எழுந்த சத்தம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், வாக்குச்சாவடி மையங்களில் சிறிய அளவிலான குறைபாடுகள் இருந்தது. ஒரு சில நபர்களின் செல்போனும் நீண்ட நெறிய போராட்டத்திற்கு பிறகு அந்த செல்போன் எடுத்து சென்றவர்களை காவல்துறையினர் வரவழைத்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வும் அந்த பகுதியில் அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்துதான் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வாக்களித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இன்று மட்டுமல்ல, என்றைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அன்று முதலே ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் தேர்தல் ஆணையத்தின் பாரபட்சம் என்றார். நடிகர் அஜித் வாக்களித்த பின்பு மாற்றம் தேவையில்லை என்று ஒரு கருத்து கூறியதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அஜித் ஒரு பொறுப்பானவர், என்றைக்கும் உண்மையை பேசுகிறார், அவருடைய செயல்பாடுகளை நாட்டு மக்கள் பார்த்து இருக்கிறார்கள், எந்த பாரபட்சமும் இல்லாமல் தெளிவான மக்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றார். அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை காலை 10 மணி நிலவரப்படி 11 சட்டமன்ற தொகுதிகளில் 19.96% வாக்கு பதிவானது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 11 மணி நிலவரப்படி சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 40.60% வாக்கு பதிவாகியுள்ளது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. எப்படி இருக்க போது, என்ன ப்ராசஸ் எப்படின்னு பார்க்குறதுக்கு க்யூவில் நின்னோம். ஃபாஸ்ட் மூவிங் க்யூ தான். எல்லாருமே பரபரப்பாக இருந்தாங்க. கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. அங்கே இருக்க அஃபிஷியல்ஸுமே பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க. அண்ட் ஓட்டிங்கிறது நம்மளோட டெமோக்ராட்டிக் ரைட். நல்லா இருக்குது. ஆக்சுவலி உள்ளே போய் அந்த பேலட் பாக்ஸ் ப்ரெஸ் பண்ணி அந்த பீப் சவுண்ட் கேட்குறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணுன்றதுக்காக தான் வந்தேன். அதனால கண்டிப்பாக போட்டுட்டேன். மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணுற ரிசல்ட்டுக்காக. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு வந்து யார் நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களா பார்த்து ஓட்டு போடுறோம், கான்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே போய் பூத்துக்குள்ளே போகும்போது எப்படிலாம் அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஓட் போட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் போட்டு. அதனால இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பட் ரொம்ப ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.